ஏ எங்க 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 என் பெரியப்பா மாவன் எங்க எங்க எங்கிட்டி எங்க அண்ணன் வீரபாண்டிய. அத்தை அத்தை, அந்த நாராபாண்டி சீச்சி வீரபாண்டிங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, அந்த போலீஸ்ட்ட பேசிட்டு வந்துடுறேன். போலீஸ்கிட்ட என்ன டீ பேசணும்? மெண்டல் மாதிரி பேசாதீங்க அத்தை. உங்க அண்ணன் இங்கே உங்களை தேடி வந்தார்ல, அவர் திருப்பி வந்தாருன்னா போலீஸ்ட்ட தகவல் கொடுக்க சொல்லு. ஈரிங்க அத்தை, வாரேன். அண்ணே வீரபாண்டியோய். எச்எச்மி போலீஸ் சார். சார், அங்கே ஒரு கலைவு நிற்கி பாருங்க, அது ஒரு மெண்டல் தப்பிச்சிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தப்பிச்சிட்டு ப்ளீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில் அடைங்க ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்குறேன். வாட் ஹேப்பன் மா? என்ன இந்த இளவு பிடிச்ச ஊரில் எல்லாவனும் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கான், என்னத்தை சொல்ல? சரி இங்கிலீஷில் பேசுவோம். எச்எச்மி ரெஸ்பெக்டட் போலீஸ் சார், that red dress கிளவி சிட்டிங் நோ ஸ்டாண்டிங் கிளவி வெரி வெரி மெண்டல். that மெண்டல் உலகம் ஃபுல்லாக சுற்றுது. ஆமாம், மெண்டல் ஜாஸ்தி. மெண்டல் வந்து பிக் மெண்டல். ப்ளீஸ் அரெஸ்ட் that கிளவி. கோமா. கோவா? எஸ், இது கோவா தான். கோவா கோவா. கெட் லாஸ்ட். என்ன மூஞ்சூர் மாதிரி இருக்கு, ஏசிட்டு இருக்கானோ? சி, என்ன டீ சொன்னாரு அந்த போலீஸ்காரே? உங்கள் அண்ணன் அந்த போலீஸ்காருக்கு நல்லா தெரியுமா, தேடி பிடிச்சி தாரேன்னாங்க. அங்கே ஒரு இடத்துக்கு வாங்க, கூட்டு போகிறேன். கிளவி எப்படியாவது பிச்சை எடுக்கிற இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிடணும். அடக்கிழவி அதுக்குள்ளே ஓடிட்டு யாரு யாரு இங்கே எனக்கு இது என்ன குட்டி ஒன்று ஒரு பையன் வந்து நிற்கான். நான் மேலெல்லாம் பார்க்கேன். என்னப்பா அழகா இருக்கேன், மஞ்சள் முடி வச்சுட்டு என்ன வேணும்? பிள்ளை பாசமாக கூப்பிடுது, குனிஞ்சு என்னன்னு கேட்போம். என்ன தங்கம், என்னாச்சு? பிள்ளை ஆண்டி ஆண்டின்னு கூப்பிட்டு கீழே குனிஞ்சு நிற்கு. தம்பிம்மா என்ன வேணும்? பேதியில போறது, மூஞ்சில மண்ணலி போட்டுட்ட. ஏ கடவுளே கடவுளே, கண்ணெல்லாம் காந்தது, முழிக்க முடியல. சிங்சங் 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 ஜெயா. ஏ குட்டி சாத்தான், நீ என் கையில மாட்டேன உட ஜூஸ் பிழிஞ்சிருவேன் ஜூஸு. ஐயோ, கண்ணெல்லாம் முழிக்க முடியாத அளவுக்கு காந்தது. கிளவி எங்க போச்சு? கிளவி சி அத்தை அத்தை, இது வேற பிச்சை எடுக்க வைக்கணுமேனா? ஐயோ, அந்த கிளவி எங்க போச்சுன்னு தெரியல, கண்ணு சுத்தமா முழிக்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? அத்தை அத்தை, நீ எங்க போய் செத்த? அத்தை அத்தை, ஏன் அத்தை பொம்பளை எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரமா பிச்சை எடுக்க வைக்கணும். எங்க வந்திருக்கோனே தெரில. சரி கொஞ்ச நேரம் உட்காரும், சுத்தமா முடியல, கண்ணெல்லாம் வலிக்கு. என்னது, ஏதோ கொண்டு மடியில வச்ச மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, எங்க இருக்கும்னு தெரியலையே. எத்த எத்த எத்த, எங்க இருக்கீங்க? ஓ மை காட், so sad. Very lovely lady, but beggar lady. ஏம்மா, என்ன வலி வலிக்கு கடவுளே. Very poor lady. Take it lady. ஏ கடவுளே, இந்த அக்கா செலவுக்கு காசு இல்லைன்னு உட்காந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்ட. ஏ அம்மா, 2000 ரூபா கட்டெல்லாம் தூக்கி போடுதாரு நொரமண்டான்னாச்சு. இந்த கீதாளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா? கீதா, Oh my god, so many beggars are standing here. என்ன சொல்லுதாரு இந்த தாத்தா? Please take it and share all beggar ladies. என்ன சொல்லிட்டு இருக்காரு இந்த தாத்தா? என்னது துட்டு யாருக்கு கொடுக்காரு? யார்கிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவரா இவரு? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்பாடி, எப்படி ஒரு 6000 ரூபாய் இருக்கும். எப்பா, நம்ம புருஷன் கரெக்டு பையன் துட்டையே தரல நினைச்சிட்டு இருந்தேன். யார் வந்து புண்ணியமா காசெல்லாம் கொடுக்காரு. நல்லா இருக்கட்டும், செலவுக்கு வச்சுக்கிடுவோம். செலவாக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா? ஏட்டி பங்கூசு, அவளுக்கு தெரிஞ்ச ஆளா இல்ல, நம்ம எல்லாத்தையும் பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டு அந்த தாத்தா நிறைய ரூபா கொடுத்துருக்காரு. அதை இந்த பாட்டி ஓடி போய் பல்லு இழிச்சிட்டு வாங்குதே. செல்லமாக்கா, என்ன அசிங்கமான வேலை பண்ணிட்டு இருக்கியோ? உனக்கு என்ன, நான் தானே அப்படின்னாலும் பிச்சை எடுத்தேன், நான் பிச்சைக்காரியா இருந்துட்டு போறேன். தானா வர லட்சுமியே வேண்டாங்க. லட்சுமி ஊர்ல எல்லாம் இருக்கா? என்ன லட்சுமி லட்சுமிங்கயோ? ஏ லூசு, லட்சுமினா பணம் டி. தானா வர பணத்தை யாராட்டும் வேண்டாம் போல. இந்த காலத்துல 1 ரூபாய் 5 ரூபாய் கீழே கிடந்தாலே அதை எடுத்து நல்ல கழுவி பேக்கெட்ல போட்டுக்கிடுவோம். இவ்வளவு ரூபா கொடுத்துருக்காரு. போய, உனக்கு வேண்டாட்டி போ, எனக்கு கொடுத்தது. யோ அத்தை பாட்டி, எனக்கும் சேர் உண்டுன்னு மருமக ஒருத்தி இருக்காங்கிறத மறந்துடாதியோ. ஆமா சொல்லிவிட்டேன். கொக்கரக்கோ குமாங்கோ, பண்டம் வாங்கி வாங்கி தின்னிய எனக்கு சேர் கொடுத்தியோ? ஓடி பேரு, கையை நீட்டி வெக்கமே இல்லாம பிச்சை எடுத்தது நான். எனக்கு மட்டும்தான் சொந்தம். எவளாவது பங்கு கிங்குன்னு வந்தீங்க, முடிய பிடிச்சி அத்து விட்டுருவேன். கொடுங்க அதை இங்க. எக்கா, இது உங்களுக்கு தர வேண்டிய காசு தாங்க, வச்சுக்கிடுங்க. ஐயோ 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 ஐயோ, எனக்கு வர வேண்டிய காசை இப்படி கொண்டு யாருக்கோ கொடுக்காளே. விளங்காதவ, விளங்கவே மாட்டா. ஏய் பங்கஜம், உனக்கு என்னட்டி வந்திருக்கே? எனக்கு அந்த ஆள் கொடுத்த ரூபாய் நீ ஏன்டி பிடிக்கி கொடுத்த?
செல்லம்மாக்கா அசிங்கப்படுத்தாதையோ, நம்ம ஒண்ணு பிச்சைக்காரங்க கிடையாது. இது ஓசில கிடைக்குங்கிறதுக்காக மான மரியாதையை விடணுமா? பேசாம இருங்க. எல்லாம் அந்த கீதாவால வந்தது. ஏ கீதா, எதுக்கு இப்படி உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? அசிங்கமா இல்ல? இரு முதல்ல உன் காசு எடுக்க. என்னது பிச்சை எடுக்கனா? என்னது என்ன சொல்றாங்க? என்ன 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 என்ன? இந்தாங்க, இதுல காசு இருக்கு. ஒருத்தங்க பிச்சையா போட்டது தெரியாம இங்க வந்துட்டு இந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க. என்ன கீதா, இது நல்ல ஒரு வழியா இருக்கேன்னு இறங்கிட்ட போல கையில பிச்சை பாத்திரத்தை வச்சுக்கிட்டே. என்னது பிச்சை பாத்திரமா? ஒரு குட்டி சாத்தம் கண்ணுல மண்ணலி போட்டுட்டு கண்ணே தெரிய மாட்டேங்குது. என்னது என்னது என்னது? இந்த முதல்ல உன்னுடைய மோரக்கட்டைய கள்ளவு. ஐயா 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 ஐயா, இதுல இப்படி பிச்சைக்கார பிச்சை எடுக்காலையே என் மகன் மானத்தை வாங்குதா. ஏட்டி, உன் தட்டுல ஒரு 8000 ரூபாய் போல இருந்துச்சுட்டி. ஒரு ஆளு நல்ல 2000 ரூபாய் கட்டு கொடுத்தாமட்டி அதை பங்கஜா பிடுங்கி உண்மையான பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா. பங்கஜக்கா, யாரை கிட்ட இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க தட்டுல இருந்து எடுக்கிறீங்க, உங்க வெக்கமா இல்ல? நான் பிச்சை எடுத்த காசு எதுக்கு நீங்க எடுத்து கொடுத்தீங்க? ஏ கீதா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பிச்சை எடுத்த காசு எதுக்கிட்டி பிச்சை எடுக்கணும்? 8000 ரூபாய் பார்க்க முடியுமா நம்மளால? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா கூட 8000 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கக்கா. ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்து மத்தவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. இரிட்டேட்டோ குறிட்டேட்டோ எனக்கு அதெல்லாம் தெரியாதா? இப்படிதான் செய்வேன். என் கூட இருக்கும்போது ஒழுங்கா இருக்கணும். சாணிய வந்த துட்டை இப்படி பிடிக்கி கொடுத்துட்டேன். வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. ஐயா 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 என் மகன் ஒரு பிச்சைக்காரிய கல்யாணம் பண்ணியிருக்கானே. ஐயோ, இது தெரியாம போச்சே. நாங்க என்ன செய்ய? மானம் போச்சு, மறுவாதை போச்சு, ரோசம் போச்சு, சூடு போச்சு, சொரணை போச்சு, மூக்கு போச்சு, மொழி போச்சு, எல்லாம் போச்சு. எச்சி மெண்டல் கிளவி, பேசாம ஏறி போது. வேடிக்கை பார்த்தது வாங்க, பிளைட்டுக்கு நேரமாகுது. சாக்லினக்கா தேடுவாவோ. சரி, எப்படிலாம் மானத்தை வாங்குதாளுவோ. சரி சரி, கோபப்படாத. நான் ஒரு ஐடியா சொல்லுதேன், காக்கியா. என்ன கிளவி? கிளவியா? சாரி பாட்டி, தெரியாம சொல்லிட்டேன். பாட்டியா? ஏ அம்மா, கிளவின்ற கூடாது, பாட்டிட்ட கூடாது. சரி அக்கா, என்ன செல்லம்மாக்கா? உனக்கு ரூபா போட்டு அந்த ஆள் இருந்து வெளியே தான் போனானா பார்த்தேன். பாரியாட்டி, இந்த தட்டை எடுத்துட்டு அங்க போய் உட்காந்துருவோம். திருப்பி நமக்கு ரூபா போடுவான். ரூபா போட மாட்டான். என் மண்டையில 4, உன் மண்டையில 4 போடுவான். ஏற்கனவே இப்பதானே கிளவி நமக்கு துட்டு கொடுத்துட்டு போனா. திருப்பி கேட்டா செருப்பு கொண்டு அடிப்பா. மெண்டல் கிளவி. அநியாயமா போச்சு. நல்ல காசு சார், பயிரெல்லாம் எரியுது. ஆமா, இவா சொல்றதும் சரிதான். முதலையே கொடுத்துட்டா திருப்பி போய் கேட்டா எப்படி தருவான்? சார், அழகா அந்த 6000த்துல நல்ல என்னலாமோ வாங்கியிருக்கலாம். பங்கஜம் இருக்கே வெறும் விளங்காதது. தான் ரொம்ப நல்லவளா இருந்துட்டு போட்டுமே, அடுத்தவங்க கூடிய ஏமா கெடுக்கா. எங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டாலே சார், அது தொட்டு இருந்தா என்னெல்லாம் வாங்கியிருப்பேன். போச்சே போச்சே. என்ன பாபு, நல்லா இருக்கியா? இருக்கண்ணே. என்ன பாபு, பேச்சில் ஒரு சோகம் தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தானே. என்னடே எங்ககிட்டயே மறைக்க? எங்களுக்கு தெரியாததா என்ன? உன் பொண்டாட்டி, உங்கள் சித்தி, என் பொண்டாட்டி, இவன் பொண்டாட்டி எல்லாம் கோவாக்கு ஓடி போயிருச்சுவோ. அதானே இப்படி இருக்க? ஆமாண்ணே, மாசமாக இருந்துட்டு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் ஊரா திரிறானே. என்னென்ன பண்ண? அவங்க வீட்டில் எவ்வளோ வருத்தப்படுதாங்க தெரியுமாண்ணே? அவங்க அப்பாலாம் இவன் வேலை கடும் கோவத்தில் இருக்காருண்ணே. ஒன்றுமே சொல் பேச்சு கேட்க மாட்டேக்கா. இப்போ சுத்தணுமாண்ணே. நான் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லலை, எல்லாம் சரியாகி குழந்தெல்லாம் பிறக்கட்டும்னே. பாட்டுக்கு ஓடிட்டானே, ஒரு வார்த்தை சொல்லலை. எங்கள் சித்தியும் கூட ஓடி இருக்குண்ணே. அவளுக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டு தானே வரணும். அட நீ வேற பாபு, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குமே, ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணும், அதுவும் கூட ஓடிட்டு பத்தியா? பங்கஜ அக்கா நல்ல அக்கானே, இவளுக்கு ஏதாட்டும் பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு போயிருப்பாவோ. சரியா சொன்னேன். அதுல ஏன் பொண்டாட்டி இருக்க பாரு, பெரிய வில்லி. அவ்வளவு வரையும் அவ தான் கூட்டு போயிருப்பா. ஆமா ஆமா, கூட்டு போயிருக்கா. எல்லா துட்டும் கொழு படத்துல இருந்து எடுத்தது. கொடுக்காரன் கிடந்து ஏசிட்டு இருக்கான். அட கடவுளே, குழு பணத்திலேயே ஊர் சுத்துதாளுவோ. ஐயையோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. கொஞ்சமாவது பொண்டாட்டி மரங்களை அடக்கி வைங்கப்பா. இஷ்டம் போல இருக்காளவோ. சரி, அவங்க இஷ்டம் போல இருந்துட்டு போட்டோம். கொடுக்காரன் ரூபாய் எடுத்துட்டு ஓடணுமா? ஊர்ல தலை காட்ட முடியல. தலைவர் பொண்டாட்டின்னு என்னையே தான் பிடிச்சி கேட்பாங்க. சார், எரிச்சலா இருக்கு. அது ஒண்ணு சேர்ந்திருக்கேன், இழிச்சக்கா புளிச்சக்கான்னு. அதெல்லாம் எப்பா அவுத்து விட்ட கழுதை தான். சி, இந்த ஊருக்கு என்னைக்கு காலடை எடுத்து வச்சதோ அன்னையில இருந்து எங்க குடும்பத்துல ஏவாகப்பட்ட பிரச்சனை. சி ஏக்கா, தேவையில்லாம வார்த்தையே விடாதீங்கக்கா. அது குழு படம் தானக்கா. அவங்களாம் வரட்டு என்ன ஏது நாங்க கேட்டுக்கிட்டோம். ஆமா, உனக்கு இப்படி பொண்டாட்டி இல்லாட்டாலும் நீ தலைகீழ நின்றுவ. என்னென்ன ஒளிஞ்சு போவாங்கிறாங்க. எனக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்களான்னு என்னென்ன அசிங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காளுவோன்னு. சார், எதுக்கு குழு காசை எடுத்துட்டு போனோம்? பனிமலரு, சோதி, செல்லம்மா எல்லாம் ஏன் செட்டு ஆளுங்க தான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் மவன் வெளிநாட்டில இருந்து அனுப்பின காசுல டிக்கெட்டை போட்டுட்டு நானும் அவங்க கூடயே போயிட்டு அவங்களுக்கும் டிக்கெட்டை போட்டிருப்பேன். ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாவோ. கோவா நல்லா இருக்கும். இந்த கிழமை ஒரு சொல்ல போங்க தாத்தா. நம்ம வயசு ஆகும்போது
இவனுங்களும் இப்படித்தான் ஒவ்வொரு கலவீட்டையா பேசிட்டு அலைவானுவோம். போங்க போங்க. என்ன டென்ஷன் ஆகாதீங்கண்ணே, பங்கஜக்கா அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாவோ. வரட்டும்ண்ணே, முதல்ல என்னன்னு பார்ப்போம், அதுக்குள்ளே கோவப்படாதியோ. மாப்பிள்ள மாப்பிள்ள, மாமா வந்திருக்காரு. என்ன மாமா? என்ன காரியம் பண்ணிட்டா பாத்தீங்களா மாப்பிள்ள? சொல்லாம கொள்ளாம ஏதோ ஊருக்கு ஓடி போயிருக்கா. உங்க சித்தியும் போயிருக்கா அவளாம. என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அந்த நெட்டவள்ளி? யார் பேச்சையும் கேட்க கூடாதுன்னு இருக்காளா? மாசமா இருக்காளேன்னு பார்க்க, இல்லைன்னா நான் நல்ல கோவத்துல திட்டி விட்டுருவேன். இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா டெலிவரி ஆகி 3வது நாளே அனுப்பி விட்டுருவோம் மாப்பிள்ள. கொஞ்சம் கூட சொல் பேச்சு கேட்க மாட்டுக்கா. சரி, கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி தான் நம்ம கண்டிச்சோம். இப்ப நீங்க கண்டிக்கலாம்ல மாப்பிள்ள? ஏன் இப்படி செல்ல முடிக்கியோ? விடுங்க மாமா, அவ சின்ன பிள்ளை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வருவா. அவளுக்கு டெலிவரி நல்லபடியாக ஆகும். நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி உங்கள் உடம்ப கெடுத்துக்காதியோ. நான் அவகிட்ட ஃபோன்லலாம் பேசிட்டேன், நல்லா இருக்கா, வந்துருவாங்க சீக்கிரத்தில். பேசுனீங்களா? நீங்க ரொம்ப செல்ல முடிக்கீங்க மாப்பிள்ள, அதான் இப்படி அலையுதா? இல்லை மாமா, ஏதோ ஆசையில் போயிட்டாளா, வந்துருவா மாமா, 2-3 நாளையில் வந்துருவா இப்படியாட்டும். நீங்கள் போங்க, நீங்கள் வேலையை பாருங்க. டெலிவரி வேற ஆக போதில்ல, மற்ற ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க, நல்லபடியாக வருவா. போங்க மாப்பிள்ள, அவ ஏற்கனவே அவ இஷ்டத்துக்கு தான் அலைவா. நீங்க நல்ல செல்லம் கொடுங்க. எப்படியோ போங்க. மாசமா இருந்துகிட்டு அலைஞ்சுக்கிட்டோ கொஞ்சம் வரத்துக்கா வார. கடவுளே, எங்களை நிம்மதி இல்லாம ஆக்குதா வயசான காலத்துல. பாபு, நீ சரியான ஆளு. நெட்டவழி பேசினாளா? என் பொண்டாட்டி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. நீ என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலை. என்ன நீங்க வேற என்ன, அவர்கிட்ட சும்மா பொய் சொன்னேன்னு. இவளும் ஃபோனை ஆஃப் பண்ணி தானே வச்சிருக்கா. பாவம் வயசானவர் டென்ஷன் ஆகுறாரு. அவளை ஏசும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குண்ணே. நான் ஏதாவது திட்டுவேன், ஆனால் மற்றவங்க திட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அதான் அவர்கிட்ட பொய் சொல்லி சமாளிச்சேன். பாபு, பொண்டாட்டியெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஆமா. எப்பா சுரேஷு, நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான், ஆனால் அதுக்குன்னு உன் அளவுக்கும் வைக்கக்கூடாது. எந்த நேரமும் கண்ணில் காண விடாமல் கடுகடுன்னு கடுகு மாதிரி வெடிச்சுக்கிட்டு என்னதான் கீதா தப்பு பண்ணுறா, இருந்தாலும் நீ ரொம்ப கோவப்படுத. எப்பா பாபு, உன்ன மாதிரியும் பொண்டாட்டியை வைக்கக்கூடாதுப்பா. என்ன தப்பு பண்ணாலும் செல்லம் கொடுத்துட்டு எங்கே போய் முடிய போதும். வந்துருவானே. பங்கஜக்கா இழிச்சக்காலாம் கொஞ்சம் பொறுப்பானவங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிண்ணே, நான் வாரேன், நேராகுது. இந்த கீதா மாடு வரட்டும், காலை முறிக்கணும். முறிச்சு எங்க அம்மா கலவியும்ல கூட ஓடிட்டு. பங்கஜம், ஏட்டி பங்கஜம், என்னையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டு போயிட்டு ஏட்டி. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக என்கிட்ட பொய் சொல்லியே அம்மா திட்டு ஏட்டி.